மசோதா விவகாரம் தொடர்பாக ஆளுநரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட தேவையில்லை என உச்சநீதிமன்றத்தில் ஒடிஷா, மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. மசோதா ஒப்புதலுக்கு காலவரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசிற்கு ஆதரவாக வாதிட்ட மகாராஷ்டிரா அரசு இரண்டாவது முறையாக நிறைவேற்றும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என தெரிவித்தது. காலவரையின்றி மசோதாவை நிறுத்தி வைக்கும் போது ஆளுநரிடம் மசோதாவை ஏன் நிறுத்தி வைத்துள்ளீர்கள் என்ற காரணத்தை நீதிமன்றம் கேட்க முடியாது எனவும், மாறாக ஆளுநரின் முடிவு என்ன என்று கேட்கலாம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், மசோதாவை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளதாக கருதுகிறீர்கள் என்றால் மாநில அரசு அனுப்பும் பண மசோதாவை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியுமா என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மகாராஷ்டிரா அரசு தரப்பு, அந்த அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளதாகவும் அதற்கான ஷரத்து அரசியலமைப்பில் இருப்பதாகவும் விளக்கமளித்தனர். மேலும் மசோதாவிற்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற ஷரத்து அரசியலமைப்பில் இல்லை எனவும், தற்போது உள்ள வழிமுறையின்படி காலக்கெடு நிர்ணயிப்பது அரசியலமைப்பை மீறியதாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசிற்கு ஆதரவாக வாதிட்ட ஒடிஷா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ள ஆளுநரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட தேவையில்லை என தெரிவித்தன. ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட வலியுறுத்தி அழுத்தம் தரப்பட்டதால் தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாய வழக்கு விசாரணையில் இருந்து நீதிபதி சரத்குமார் சர்மா விலகியுள்ளார். சென்னையில் உள்ள தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இரு தரப்பினருக்கு இடையிலான வழக்கை நீதிபதிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட தரப்பிற்கு சாதகமான தீர்ப்பு வழங்குமாறு உயர்நீதித்துறையில் மதிக்கப்படும் நபர் ஒருவர் நீதிபதி சரத்குமார் சர்மாவை அணுகியதாக கூறப்படுகிறது. இதனால் கவலையடைந்த நீதிபதி சரத்குமார் சர்மா குறிப்பிட்ட இந்த வழக்கில் இருந்து விலகிக் கொள்வதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளார். ஒரு நீதிபதி விலகிய நிலையில் குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்க புதிய அமர்வு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி சரத்குமார் சர்மாவின் வெளிப்படையான இந்த செயல் நீதித்துறை மற்றும் கார்ப்பரேட் உலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.